ஹாய், ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். பொதுவாக இந்த பூவம்பழத்தை நம்ம வீட்டில் யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டோம். அப்படியே கிடந்து வீணாக போகும். அதுவும் ரொம்ப பழுத்துட்டுனா சுத்தமாக வீட்டில் யாருமே தொட மாட்டாங்க. இதை எப்படி சூப்பர் டிஷ்ஷாக மாற்றலாங்கிறத பார்க்கலாம். நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்து அதை உரித்து நல்லா மசிச்சுக்கலாம். 4-5 வாழைப்பழத்துக்கு 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள், அதே கப் அளவு வெல்லத்தை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே வாழைப்பழத்தில் நிறைய ஸ்வீட் இருக்கும், அதனால் இதில் கம்மியாகவே சுகர் சேர்த்தா போதும். நீங்கள் வெள்ளை ஜீனியும் சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை மாவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இது இட்லி மாவு பதத்துக்கு நமக்கு இருந்தால் போதும். இதை நம்ம பணியாரமாக தான் ஊற்ற போகிறோம். ஸோ கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். வாழைப்பழம் கிடந்து வீணாக போகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. செவந்ததும் திருப்பி போட்டு மூடி வச்சு வேக விடுங்க. 2 சைடும் நல்ல ப்ரௌன் கலராக வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.